என்ன பண்ணுறது என்ன பண்ணுறது. அம்மா கடைக்கு மளிகை சாப்பிடும் இல்லைம்மா போய் வாங்கிட்டு வா. படம் பெய்யாச்சு. இன்னைக்கு பார்ட்டி தான். பார்ட்டி பார்ட்டி பார்ட்டி. ஓ இதுதான் பிளானா? தெரியும் நீ இப்படிதான் சொல்ல மாட்டேன். மளிகை சாமானா நானே போய் சொல்லணும். இது தெரிஞ்சு தான் நான் காதை கொடுத்து கேட்டேன். போய் வேலை பாரு. இந்த வீட்டெல்லாம் குப்பையாக இருக்க போய் தூரு. சோறு மட்டும் நல்லா போட தின்ன தெரியுதுல்ல. நான் போடுறேன் தின்ன தெரியுது. போய் பெருக்கு போ. இதை போய் பெருக்கு. சரி கொஞ்சம் விளக்கு வேறு தூக்கி போட்டான். பெருக்கிற வேண்டியா போச்சு. என் மண்ணாலேயா போச்சு என் லைஃப் எல்லாம். வேலையா வச்சிருக்கான். தூத்துட்டேம்மா. என்ன தூத்துறியா? நானும் பார்க்குறேன். அது அங்கெல்லாம் போய் இருக்கு. போய் தூரு போ. சும்மா இந்த லேசி படாது. நான்லாம் காலையில் 4 மணிக்கு இருந்துச்சு தூத்து பாலை போட்டு கொடுக்குறேன். அப்புறம் உனக்கு ஸ்கூலுக்கு தோசை இட்லி அது இதுன்னு சமைச்சி வைக்கிறேன்ல. சோறு நல்லா அப்போ மட்டும் திங்க தெரியுதுல்ல. அதனால தூர் போ. இனிமேல் சாப்பாடு வைக்க மாட்டேன் சொல்லிட்டேன். விஷத்தான் வைப்பேன். ஐயோ ஆத்தா சொல்லு வேலை சொல்லி தோலை. வா அந்த வடிக்கு இந்த ஸ்டூலு அதெல்லாம் போய் க்ளீன் பண்ணி போ. சரி பண்ணிட்டேன். அப்படியே வீடு மோப் போட்டுருப்போம். நான் சின்ன பிள்ளைமான மோப்பே போடுறது. மோப்னா என்னன்னே தெரியாது. முதல்ல பண்ணு போ. மோப் போட்டு பண்ணு. நான் தெரியும் வீட்டை க்ளீன் பண்ணு. சரி எது மோப்பு? இதுக்கு தான் மோப்பு நினைக்கிறேன். அப்படியே பண்ணும். இப்படி தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டேன். வேலை முடிச்சிட்டு என்ன தெரியுது? மாப்பு சொன்னால் விளக்குமாறு அப்படியே தொடச்சி வச்சுருக்கா. பைத்தியக்காரி. எனக்கு மாப்பு என்னன்னு தெரியல. விளக்குமாறு இருக்குது. விளக்குமாறு இது மாப்பு என்னன்னே தெரியலையா உனக்கு? இப்போ தான் நீ யூகேஜி போறியா? இப்போ நீ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் போகிறல. துடைக்கலாம்ல. சூப்பராக தெரியலையா உனக்கு? அம்மா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் தானே போகிறேன். எனக்கு எப்படி மாப்பு விளக்குமாறு எப்படி எனக்கு தெரியும்? இன்னைக்கு நீ இந்த காரியத்தை பண்ண சாப்பாடு கிடையாது. போயிரு. அம்மா சாப்பாடு கிடையாது. இந்த வீடியோ பிடிச்சின்னா லைக் சப்ஸ்கிரைப் ஷேர் பாய். உங்களுக்கும் இந்த மாதிரி நடந்துக்குன்னா ப்ளீஸ் கமெண்ட்.